சட்டையெல்லாம் ஊற்றி செக் பண்றாங்க மிஸ். சட்டையை ஃபுல்லா ஊத்துட்டு உடம்புலாம் காமிச்சிட்டு இங்க பேண்ட் ஃபிளைட்ல செக் பண்ணி வாட்சை பிடிங்கி தூக்கி அடிக்கிறாங்க ஓரமா. ஏதோ பண்றாங்க அவங்க. அசீசமா வர பேசுறாங்க. அவங்க அப்பா செய்யற வேலைக்கு போடா. கீழே கிளாஸுக்கு வராங்க. நானும் சுத்தர மாட்டேன். நீ கீழே போக உட்காரு அப்படின்னாங்க. கிளாஸுக்கு போனா கிளாஸுக்கு வராதரா, நான்லாம் படிப்பு சொல்லி தர மாட்டேன். என் பேர் தமிழனா. நான் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறேன். நானு என்னை வந்து மிஸ்ஸுங்கெல்லாம் வந்து ஒரு கலை திருவிழா வந்தது. கலை திருவிழா வந்து பறை வாசித்தல நான் சேர்ந்திருந்தேன். அதுக்கு வந்து மோலயத்துல இருந்து நான் வாசிச்சேன். மிஸ் சீனிவாசாரும் மீனாட்சி மிஸ்ஸும் 2 பேரும் சேர்ந்து ஏன்டா நீ ஸ்கூலுக்கு வர, படிக்காதடா, எப்ப பார்த்தாலும் அந்த கலை திருவிழா முடிஞ்சதுல இருந்து இது மாதிரிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போனா கிளாஸ்ல சேர்க்கறது இல்லையா, சட்டையை ஊற்றி செக் பண்றாங்க. ஏதோ பண்றாங்க அவங்க. அசீசமா வர பேசுறாங்க. அவங்க அப்பா செய்யற வேலைக்கு போடா. எங்க அப்பா வந்து மயானத்துல ஒர்க் பண்றாரு. எங்க அப்பா வந்து உங்க அப்பா செய்யற வேலைக்கே போயிடுறா, நீ ஏன்டா ஸ்கூலுக்கு வர, உனக்கு படிப்புலாம் ஏறாது, ஸ்கூலுக்கு வர. கிளாஸுக்கு போனா கிளாஸுக்கு வராதரா, நான்லாம் படிப்பு சொல்லி தர மாட்டேன், படிப்பே சொல்லி தர மாட்டேன், கீழே போய் உட்காருந்தாங்க. நான் கீழே வந்தேன். HM என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து படிக்கணும், எக்ஸாம் வருது, நீ போய் கிளாஸ்ல உட்கார சொன்னாங்கன்னா, மிஸ் என்ன சொல்றாங்க, கீழே கிளாஸுக்கு உட்கார, நான்லாம் சொல்லி தர மாட்டேன் உங்களுக்கு, நீ கீழே போய் உட்காரு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இது வேற சொன்னாங்க. அதுக்கப்புறம் மிஸ் என்ன சொன்னாங்கன்னா, HM மிஸ் என்ன சொன்னாங்கன்னா, மேல போயிட்டு படுறான்னு சொன்னாங்க. படுறான்னு சொல்லிட்டு போய் சட்டையெல்லாம் ஊற்றி செக் பண்றாங்க மிஸ். சட்டையை ஃபுல்லா ஊத்துட்டு உடம்புலாம் காமிச்சிட்டு இங்க பேண்ட் ஃபிளைட்ல செக் பண்ணி வாட்சை பிடிங்கி தூக்கி அடிக்கிறாங்க ஓரமா. அப்புறம் அடிக்கிறாங்கங்க.